ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டேஸ்டியான கனவா கிரேவி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். கனவா கிரேவி செய்யறதுக்கு கருவேப்பிலை, இந்த மாதிரி பெரிய வெங்காயம் நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒன்று இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மெயினான இன்க்ரீடியன்ட் கனவா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்லாம் சின்ன வயசில் அப்பப்போ இந்த கனவா மீன் வாங்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. இப்போ சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ மீன் அவ்வளோ கிடைக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. யாருக்கெல்லாம் ஸ்குவிட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் என் தங்கச்சி கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்குவிட் குக் பண்ணுறோம். பாருங்கள், ஆனியனும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 2-3 பூண்டு தட்டி போட்டால் போதும். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். செம்மையாக ஸ்வெட் ஆகுதுங்க. கிச்சனில் நீங்கள் சமைக்கவே முடியல. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போலாம் என்னன்னு தெரியலங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃபுட்டு இல்லை என்னெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் இப்போ பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காதெல்லாம் இப்போ ரொம்ப பிடிக்குது. எல்லாருக்குமே அப்படி தான் நாங்கள் தெரியல. ஃபஸ்ட்டு அப்படி தான் இந்த ஸ்வீட்டு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ரொம்ப பிடிக்குது. சாப்பிடணும் போல தோணுது. ஸ்வீட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் அழகாக கட் பண்ணி இப்படியும் போடலாம், ரவுண்டாகவும் போடலாம். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். இதுலேருந்து தண்ணி வரும். நம்ம தண்ணிலாம் அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி நிறையா விடும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ தான் போட்டோம். உடனே கொஞ்சம் லைட்டாக சுருங்கிடுச்சு. இதுவும் பிராணமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்கள், வாட்டர் ஆட் பண்ண மாதிரி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தண்ணி ட்ரை ஆனதும் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு போட்டிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வராது. ஓகேவா? இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குது. நல்லா இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு திக்காகணும். அது வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா நம்மளோட டேஸ்டியான கனவா கிரேவி ரெடி ஆகிடும். ஃபுல்லாக ரெடி ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இது வரைக்கும் தண்ணி வச்சுருந்தோம்.
இப்போ நல்லா திக்காக சுண்டிடுச்சு கிரேவி. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு போட்டாச்சு. இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது கிரேவி. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட சுட செமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில. நீங்களும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்குவிட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துறேன். செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எந்த மாதிரி கனவா மீன் குக் பண்ணுவீங்க, வேறு எந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட வேறு ஒரு vlog, வேறு ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.